இன்றைக்கி என்னோடய டயட் சமையல் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு புளியோதரை. இது வீட்டில் பண்ண புளியோதரை, அதாவது கிரேவியாக இல்லாமல் நிறைய எண்ணெய் போட்டு கிரேவியாக இல்லாமல் பவுடராக பண்ணி வச்சுப்பேன் நான். இப்போங்க தான் அந்த பவுட்ரு. இல்லை நிறைய எண்ணெயே தேவைப்படாது, சும்மா எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணுறது தான். வதக்கும் மட்டும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்தா போதும். டயட்டுக்கு ரொம்ப நல்லது. புளியோதரை பிடிக்குன்றவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பில் ஒயிட் ரைஸை கலந்துக்க பருப்பு தக்காளி ரசம். புளியோதரைக்கு கொஞ்சமாக சிப்ஸு, பனானா சிப்ஸ். இது இப்போ நான் எப்பயுமே சொல்வேன் இல்லையா, ஒரு கப்பில் கேர்டு இல்லை கேர்டை 2-3 பங்கு தண்ணி கலந்து மோராக குடிப்பேன். அப்படி தான் குடிக்கணும். கேர்டு குடிக்கக்கூடாது. நிறைய மோர் குடிச்சிங்கன்னா டயட்டில் இதுக்கும் ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கும் நல்லது. ஸோ இந்த மாதிரி எடுத்துப்பேன். டெய்லியுமே ஒரு 2-3 கப்பு மோர் எடுத்துப்பேன். அப்புறம் கொஞ்சமாக ஊறுகாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.